ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பேர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் வந்து பீஸ். இவங்கெல்லாம் நேச்சுரல் பாலினேட்டர்ஸ் நம்ம கார்டனில். இந்த பட்டர்ஃப்ளை அண்ட் பீஸ் வந்துட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி தான் நம்ம ஒரு சின்ன இது பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என் வீட்டில் இருந்த ஒரு ஓல்டு வந்து சட்டி. இந்த சட்டி வந்து நான் வந்து டெரக்கோட்டா பெயிண்ட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் அது கொஞ்சம் பெயிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு அதை கொஞ்சம் அழகுப்படுத்துறதுக்காக தான் அந்த டெரக்கோட்டா பெயிண்ட். இந்த கலர் பெயிண்ட் அடிக்கும்போது அந்த பாட்டுக்கு வந்து ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஸோ இந்த ஓல்டு பாட்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, வெறும் மேலே மட்டும் டாப் லேயர் மட்டும் டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அண்ட் என்கிட்ட வந்து நிறைய பெபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெபிள்ஸ் எல்லாம் நான் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த பெபிள்ஸ் எல்லாம் நான் இதுக்குள்ளார வந்து வைக்க போகிறேன். ஸோ சின்னதாக என்கிட்ட ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு சிமெண்ட்டில் பண்ண ஒரு இது இருக்குது. ஸோ அந்த இதையும் வந்து நான் இந்த இதுக்குள்ளார வச்சுட்டு இதை சுற்றி வந்து நான் பெபிள்ஸ் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்போது பட்டர்ஃப்ளைஸு, அதுக்கப்புறம் நேச்சுரல் பாலினேட்டர்ஸ், நிறைய வண்டுங்க நம்ம கார்டனில் வர்றது எல்லாமே இந்த மாதிரி பெபிள்ஸ் இருக்கும்போது அந்த தண்ணி மேலே அப்படியே உட்காந்து, அந்த பெபிள்ஸ் மேலே உட்காந்து அந்த தண்ணியே குடிக்கும். ஸோ லாஸ்ட் டைம் நான் வந்து பேர்ட் பாத் பண்ணியிருந்தேன். அது எப்படின்னா வந்துட்டு அந்த பேனில் வந்து தண்ணி இருக்கும் அண்ட் வந்து அது கொஞ்சம் டீப்பாக இருக்கிறதுனால பேர்ட்ஸ் அதில் தண்ணி குடிக்க முடியும், அதிலே கூட குளிக்க முடியும். பட் இது அந்த மாதிரி இல்லாமல் இதில் நான் பெபிள்ஸ் அண்ட் மற்ற ஐட்டம்ஸ் வைக்கிறதுனால இது மேலே வந்து நம்மளோட பாலினேட்டர்ஸ் உட்காந்து அதுக்கப்புறம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த கார்டன் செட்டப்பில் நான் இப்போ இதை மெயினாக பண்ணுறது வந்து நாட் ஃபார் பேர்ட்ஸ், இது மெயினாக ஃபார் த பாலினேட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பட்டர்ஃப்ளை, அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய வண்டுங்க, சின்ன சின்ன பூச்சிங்க, இதெல்லாமே வந்து கார்டனில் இருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து தண்ணி குடிக்கிறதுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் தான் இந்த வாட்டர் இதுவை நான் வந்து செட்டப் வந்து நான் இப்போ பண்ணுறேன். ஸோ இது ரொம்ப சிம்பிள். இதில் வந்து இந்த earthen பாட்டில் வந்துட்டு நான் பெபிள்ஸ், என்கிட்ட வீட்டில் இருக்க பெபிள்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸு, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி கவர் பண்ணாமல் இந்த ஸ்டோன்ஸ் கவர் ஆகிற அளவுக்கு வந்து வாட்டர் ஆட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நான் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். ஸோ வாட்டர் வந்து நீங்கள் வெயிலில் மாடியில் வைக்கும்போது தண்ணி எல்லாத்தையுமே வந்து இழுத்துக்கும், பாட்டே கொஞ்சம் இழுத்துக்கும், அதுக்கப்புறம் ஹீட்னால் இவாப்ரேட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தண்ணி கீழே இறங்கி அந்த பெபிள்ஸ் மேலே செட்டில் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளோட நேச்சுரல் பாலினேட்டர்ஸ் இங்கே பார்த்திங்களா, நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன் என்னோடய கார்டனில். ஸோ குட்டி குட்டி பீஸு, குட்டி குட்டி வண்டுங்க, சின்ன பட்டர்ஃப்ளைஸ், அதெல்லாம் வந்து இங்கே உட்காரத்துக்காக தான் இந்த செட்டப் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.